உலகரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த காலை வேளையில என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னும் 2 தினங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்துமஸ் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்ன கிறிஸ்துமஸ் ஏதோ ஒரு வெளிநாட்டு கடவுள் இந்த பூமிக்கு வந்தனால நம்ம எல்லாம் ஏன் கொண்டாடணும், ஏன் இப்படி இவங்க ரோட்ல நின்று பாடிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு சொல்றாங்க அப்படின்றத நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இது உண்மைதான் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்த ஏதோ வெளி உலகத்தினுடைய வெளி நாட்டினுடைய தெய்வம் என்று கருதுகிற காரியங்கள் அது பொய்யானது. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக, மனிதனுக்கு ஒரு புதிய வழியை ஆயத்த பண்ணும்படியாக இந்த பூமிக்கு வந்த தெய்வமாய் இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களையும் வானங்களையும் பூமியையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் படைத்த தெய்வமாய் இருந்தாலும் அவர் நேசித்து மனிதனை உருவாக்கினார். அவர் ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தமாய் ஏற்பட்ட ஒரு பெரிய விளைவுதான் பாவம். அந்த பாவத்தினுடைய விளைவு அவருடைய சந்ததியா இருக்கிற நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாட்கள்ல சத்துரு என்கிற ஒரு பிசாசானவன் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன்தான் இன்றைய நாட்களிலே இந்த உலகம் முழுவதையும் அவனுடைய கரத்திலே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த உலகத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அநேக இடங்களில கள்ளச்சாராயம், அநேக இடங்களில மதுபானத்திற்கு அடிமையாகிறது, அநேக நபர்கள் தவறான உறவுகளுக்கு அடிமையாகிறது, அநேக நபர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது. போல அநேகர் ஏமாற்றக்கூடிய காரியங்கள், கொலை செய்யக்கூடிய காரியங்கள் போன்றதான அநேக சம்பவங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததற்குமாக என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த மனிதர்கள் பாவத்தை செய்து அவர்கள் இந்த பூலோகத்தை பிசாசனுடைய, அதாவது சத்துரு என்கிற அந்த சாத்தானுடைய கரத்திலே ஒப்புவித்தது நிமித்தமாக அந்த மனிதனுக்கு உரிய இந்த பூமி, மனிதன் ஆள வேண்டிய இந்த பூமி அது பிசாசுடைய கரத்தில் இருப்பது நிமித்தமாக அதை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வரும் பொழுது ஏதோ பெரிய ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய செல்வந்தனுடைய வீட்டுல பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படியாய் பிறக்காமல் ஏழ்மை கூலமாய் அவர் தாழ்மை எடுத்து தரித்தவராய் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் நாம எல்லாருமே அவரை நோக்கி பார்க்கும்படியாக. ஒரு ஏழை வீட்டுல பிறக்கும் பொழுது ஏழையா இருக்கட்டும், பணக்காரரா இருக்கட்டும், நடுத்தர வர்க்கத்தினரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இயேசுவை பார்க்க முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு குட்டையிலே ஏழ்மை கூலமாய் வந்தார். அவருடைய பிறப்புல ஒரு பரிசு